தேனெல்லாம் கொடுக்குறாரு. இது என்ன தேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் வந்து போலியோ இருக்குது, போலியோ இருக்குது. ஏன்னு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அது கொடுக்குறேன். ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஒன்றும் தேன்லாம் ஒன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். தேன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு கலர். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். வித்தியாசம் ஏதாவது எது ஒரிஜினல் தேன் எது டூப்ளிகேட் தேன் தெரியாதுன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் சாப்பிட்டீங்க எது கடைசி சாப்பிட்றதா கடைசி கடைசியாக சாப்பிட்றதா டவுட்டாக இருக்கும். ரெண்டு டவுட் எதுங்க கரெக்டாக சொல்லிங்க. இந்த ரெண்டு பாலும் கூலி தேன், கூலி வெறும் சக்கரை பால் தான். ஆனால் தேன் மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து பரவாயில்ல, ஆனால் சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது. நிறைய பேர் அதுவும் அதான் தேன், அதான் ஒரிஜினல் தேன் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அதை சாப்பிட்டனால ரிசல்ட் என்ன ஆகும் உடம்பு. ஸோ பரவாயில்ல கண்டுபிடிச்சிங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த தேனில் வந்து இதை வந்து டேஸ்ட்டில் வச்சு கண்டுபிடிக்கிறது இது அனுபவத்தில் தான் வரும். எல்லாத்துக்கும் உடனே கண்டுபிடிப்பேன். நிறைய பேர் நான் நம்பி ரோட்டில் போகும்போது யாருக்காவது தேனுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா 100% தேன் வாங்குவாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, ஏதோ ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதே ஒரு வித்தியாசமாக இருக்குது, இது யோசிச்சிருப்பீங்க. அண்ணா போது பார்த்தா கொடுக்கும்போது இல்லை வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி தான் தெரியும். ஆனால் சக்கரை பாகு தான். சக்கரை பாகு ரெண்டுமே சக்கரை பாகு தான். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் டேஸ்ட் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் மற்றபடி ரெண்டுமே. ஆனால் அது பார்த்தீங்கன்னா தேன் தான். ஆனால் அதே கலரில் தான் இருக்குது. ஆனால் இது பியூர் மலை தேன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுதுன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. ஆனால் நம்ம அனுபவத்தில் நிறைய கற்றுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தேனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தேனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். இது தேன், இது என்னது கரையிலையும் கட்டியாகுது, உடஞ்சி போகுது, தேனும் உடஞ்சி போகுது. அப்போ எதுக்கு ஒரிஜினல் தேன் கட்டி கண்டுபிடிக்கீங்க. சரி, அடுத்தது இன்னொரு இது இருக்குது தெரியுமா, தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா இது பாருங்க. இது வந்து முருங்கைப்பூ தேன். டேஸ்ட் வித்தியாசம் தெரிஞ்சா உங்களுக்கு. இது ரெண்டு டேஸ்ட் தெரிஞ்சா இது தும்பப்பூ. ஆனால் கலர் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது தும்பப்பூ, இது முருங்கைப்பூ. இது ரெண்டும் மலை தேன். இப்போ அடுத்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது மல்டிப்ளவர் வரும். அது வேறு மாதிரி டேஸ்ட். ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி, பூவுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு, தேனோட டேஸ்ட்டு, கலரு, ஸ்மெல்லு எல்லாம் மாறும். அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பூவுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் மாறும். முருங்கை தேன் எடுக்கும்போது முருங்கைத்தோல் மட்டும்தான் இருக்கும். ஆமாம், வெளியில் இல்லை அங்கேயே பக்கத்தில் தேன் எடுக்கும்போது ஏன் அங்கே போகுது, வெளியே போகுது. இங்கேயே தேன் நிறையா கிடைக்குது. சாப்பாடு நேரம் எடுத்து வந்து உள்ளே சேர்த்து வச்சுக்கணும். நீங்கள் இல்லாத பட்சத்துக்கு தான் அடுத்து வெளியே தேட ஆரம்பிக்கும். அது முடிகிற டைம், முருங்கை சீசன் முடியும் பாருங்க, அப்போ தான் வந்து அடுத்து வெளியே தேட ஆரம்பிக்கும். அப்போ கலந்து வரும். அடுத்து கடைசியாக ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் பியூராக முருங்கை தான். நீங்கள் அதே வேப்பந்தேன் அதே மாதிரி தான். வேப்ப மரம் பூக்கும் போது பார்த்தீங்கன்னா புங்க மரம் முடிஞ்சிடும். புங்க மரம் முடிகிற டைமில் வேப்ப மரம் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இது முடியும் போது அது ஆரம்பிக்கும் போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எல்லாம் ஃபுல்லாக வேப்ப மரமாக இருக்கும். டேஸ்ட் பண்ணும்போது கசப்பு, லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும். வேப்ப மரம் அது இனிமேல் தான் ஆரம்பிக்கும். முதல்ல இதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சுங்க எல்லாம். அதை கரெக்டாக உங்களுக்கு பியூராக ஹனி கிடைக்கிறதுனால டக்குனு மூவ் ஆகிடுங்க. சரி, இப்போ அடுத்தது வந்து இப்போ ஊற்ற போகிறோம். ஒரிஜினல் தேன் ஊற்றுறேன். கீழே போகுதுங்களா, சரிதா? ஸோ இதுவும் கீழே போகுது. இது மலை தேன். இதுவும் ஊற்றுறேன். இதிலே ஊற்றுவோம். கீழே போகுதுங்களா? இதுவும் பாருங்க. இதுவும் தேன் தான். இதுவும் கரையும். இதுவும் கரையுது. நீங்கள் கரைஞ்சதுன்னா ஒரிஜினல் தேன் இல்லைன்னு நினச்சிக்கிங்க. ஒரிஜினல் தேனும் கரையும். கீழே போய் செட்டலாம்.
ஸோ இது தனியாக இது என்ன ஆகுது? கரையவே இல்லை, தேன் மாதிரியே தான் கீழே போகுது. ஸோ இத்தனை நாள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? இத்தனை நாள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? கீழே எல்லாம் எது போய் கீழே செட்டினா அது ஒரிஜினல் தேன், இல்லாடி இது எல்லாம் கரைஞ்சதுன்னா டூப்ளிகேட். ஒரிஜினல் தேன் கரைஞ்சது, ஒரிஜினல் தேன் அடியில் போய் செட்டில் ஆச்சு. டூப்ளிகேட்டும் தேன் இல்லை, டூப்ளிகேட் இல்லை, அது தேனே கிடையாது, அதுவும் போய் அடியில் செட்டில் ஆகுது. நீங்கள் எது இருக்குல்ல கடையிலலாம் சர்பத் விற்பாங்கள்ல, சர்பத் பால், அதையும் ஊற்றுறீங்க, அடியில் போய் செட்டில் ஆகும். ஸோ அப்போ எது தேனுங்க? அடுத்து இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை சொல்கிறேன், அதை பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்க? இல்லை, அடுத்தது தண்ணி ஊற்றி தேனை ஊற்றி அது தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றிங்களா சுற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க, தேனடையோட இது காமிக்குங்க. தேனை ஊற்றிடலாம். ஊற்றிட்டுமா தண்ணி ஊற்றுறீங்க. தண்ணி ஊற்றிட்டு தேன் அடையோட இது வருதா? தேன் அடையோட அது இது வருது. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, தேன் உண்மையான தேன் இருந்ததுன்னா ஜெனட்டிக் மெமரிமா. ஜெனட்டிக் மெமரினா அந்த இயற்கையாகவே ஜெனட்டிக்காகவே அந்த இதுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். தேனியோட அடைப்பில் தான் இருந்தது. ஸோ வெளியில் வந்தோடனே அந்த இதுலேயே தண்ணியில் ஊற்றுனே அந்த தேன் அடையோட அந்த இதை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தேனை ஊற்றணும். நான் இப்போ தேனை தானே ஊற்றணும். என்ன பாக ஊற்றி இப்போ அடுத்தது பாகு ஊற்றிக்கலாம். பாகு இது சக்கரை பாகு, இதையும் ஊற்றி பார்க்கலாம் அதே மாதிரி. இதுலேயும் அதே தான் வருது. அதை விடவே இது நல்லா வரும். அப்போ இதுவும் இந்த மெத்தடும் நீ நம்பிட்டு இருந்ததெல்லாம் உண்மை கிடையாது. தலையில் பட்டு தான் நிறைக்கும்பாங்க, அதுவும் கிடையாது. அப்புறம் நாய் சாப்பிடாதும்பாங்க, நாய் நல்லா சாப்பிடும். எறும்பு சாப்பிடாதுப்பாங்க, எறும்பும் நல்லா உடனே வந்துடும். அப்புறம் வேணும் தீக்குச்சியை உள்ளே விட்டு பற்ற வச்சா எரியாதும்பாங்க, அதுவும் எரியும். இவ்வளோ பார்த்து நீங்கள் அதை நம்ப மாட்டீங்களா? நான் சொல்கிறேன், அதுவும் எரியும். அப்புறம் டிஷ்யூ பேப்பரில் வச்சு விட்டாங்கன்னா டிஷ்யூவில் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்க. தேன் வந்து அப்படியே நிற்குமா? பண்ணி பார்க்கலாமா? இந்த ஒயிட் சீட்டில் இது கடைசி இது 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 தேன், இது சக்கரை பாகு. அதே பக்கத்தில் ஊற்றிருக்கோம். இது தேன், இது தேன். அது ஒர்க் பண்ணாது. இது வடிகிறத வச்சுக்கோங்க. இல்லை, இது வந்து ஊறும். வாட்டர் கண்டென்ட் அடியில் அப்படியில் அப்சர்வ் ஆகும். இல்லை, வாட்டர் கண்டென்ட் இருந்தால் தான் ஊறும். ஆனால் நம்ம டூப்ளிகேட் தேன் இது பண்ணுறாங்க, அதையும் பண்ணி உடம்புசாலி காய வச்சாங்க. இது இந்த ரோட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொன்று சொல்லுவாங்க, அது இது முடிக்கலாம் சொல்லுங்கள். இது பண்ணாலும் சரி, அந்த எது இண்டஸ்ட்ரியில பண்றவங்க வந்து எது பண்ணாலும் ஃபெயிலியர் தான். டெஸ்ட் பண்ணீங்கன்னா சொல்றதெல்லாம் வந்து எதுவுமே எது கிடையாது. நான் அதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்க, என்ன அப்சர்வ் ஆயிருந்தோம் அடியில் தெளிவாக தான் இருக்கு. அதெல்லாம் தெளிவாக இருக்கும். ஸோ அப்போ இதுவும் ஃப்ளாப். டேஸ்ட் சரி, இன்னும் இவங்க லைவாக காட்டுற பாருங்க, இதில் காட்டுற பாருங்க உங்களுக்கு. இதோட ஒரிஜினல் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். ஒரு ஃப்ரெஷ்ஷான கொம்பு ஒரு தேன். ட்ராப் மட்டும். இதுவும் அதே தான். இங்கே பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், கீழே தான் போகும். தான்
சரி அவ்வளோதான் அவ்வளோ இது அவ்வளோதான் டைம் முடிஞ்சிச்சு. தேனை இந்த மாதிரி இப்படி பண்ணோம்னா அப்படின்னு அப்படி ஒழுகிட்டே இருக்கு பாருங்க. அது ஒரிஜினல் தேனா ஒழுகுது. இது ஒழுகுது. இது என்னது? சக்கரை பாகு. சரி இது ஒரிஜினல் தேன். இது பாருங்க இதுவும் தேன். இது என்ன பண்ணுது? இதுவும் ஒழுகுது. ஸோ இப்போ நீங்கள் அப்போ எதை வந்து ஒரிஜினல் தேன் சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? டேஸ்ட் டேஸ்ட்டு ஃப்ளேவர். அனுபவம் தான் பேசும். இன்னொன்று ஃப்ளேவர். டேஸ்ட்டு ஃப்ளேவர் ஸ்மெல்லு வாசனையிலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் அது தெரியாதவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வாசனையே தெரிஞ்சு போயிடும். ஆனால் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து சர்வே. ஏன்னா இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இப்படி வேணாம் என்ன வேணால் என்ன எப்படி கலப்படம் வரும்னு தெரியாது. அதனால் நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தேனோட பால் கலந்தாலும் தெரியாது நமக்கு. அதனால் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து சாப்பிட்றதெல்லாம் பார்த்து சாப்பிடணும். இதுதான் ஒரிஜினாலிட்டி கண்டுபிடிக்கிறது என்னென்னா அனுபவமாக தான் முக்கியம். முதல்ல அனுபவம். ரெண்டாவது லேப் டெஸ்ட்லாம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அதை விட அனுபவம் தான் நல்லா பேசும். லேப் டெஸ்ட் பெஸ்ட்டுங்க. ஆனால் நம்மளுக்கு டேரெக்டாக அனுபவம் வரணும்னா நம்ம அனுபவம் நிறையா தேன் சாப்பிட்டு பார்க்கணும். நம்மளுடைய பெட்டிலேருந்து எடுத்து ஒவ்வொரு பூ சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி போகும்போது அந்த டேஸ்ட்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு 2 வருஷம் தொடர்ந்து நீங்கள் தேனை மட்டுமே சாப்பிட்டு சர்க்கரையெல்லாம் சாப்பிட்ருங்க. சர்க்கரையே விட்டுருங்க வேணாம். தேனை மட்டும் சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா மோந்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். மோந்து பார்த்த உடனே உங்களுக்கு நல்லாவே தெரியும் சக்கரை பாகு தான் அப்படின்னு. இதையும் மோந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நல்லாவே தெரியும் பாருங்க. நல்லா தெரியும். சக்கரையோட தெரியுதா? சக்கரை சாப்பிட்டு இதை சாப்பிடுங்க. இதை மோந்து பாருங்க. இதை மோந்து பாருங்க. இது வந்து தெரியுதா? இதே தெரியுதுங்களா? இது முருங்கைப்பூ. கப்புன்னு அடிக்காது. இது வந்து உடனே நல்லாவே அடிக்குது. இன்னொன்று சொன்னால் அந்த சின்ன வயசில் அந்த புளிப்பு தன்மையோடு சேர்ந்து தேன் சாப்பிட்றதால எனக்கு அந்த தெரிஞ்சுக்கணுங்களா? இப்போ சக்கரை பாகவே சாப்பிட்டவங்க வந்து தெரியாது. அதையே சாப்பிட்டு பழகிறதே தெரியாது. நாங்களாம் சக்கரை பாகில் சர்க்கரையை சாப்பிட்றது இல்லையே. ஆனால் தேன் ஜூஸுக்கே தேன் போட்டு தான் சாப்பிட்றோம் நான். அதனால் உங்களுக்கு பார்த்தோன்னே கப்பு தெரிஞ்சு போயிடும் நல்லாவே. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் அது வாங்கி வைக்கிறதுக்கு தெரியாது. நிறைய பேர் தெரியாது. நீங்கள் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட